கிறிஸ்து இயேசுவில் இணைந்த இறை ஆறுதல் உறவுகளே, உலகில் 80க்கும் மேற்பட்ட நாடுகளில் கிறிஸ்துவிடம் மிகுந்த மீட்பு உண்டு என்ற விருதுவாக்கோடு ஏழ்மை, கீழ்ப்படிதல், கற்பு மற்றும் நிலைத்திருத்தல் என்ற 4 வாக்குறுதிகளை எடுத்துக்கொண்டு கிறிஸ்து இயேசு அருளும் மீட்பு அனைவருக்கும் பொதுவானது, மேலும் கடவுளின் மன்னிப்பை பெற்று மறுவாழ்வு அடைதலின் முக்கியத்துவத்தை தங்களுடைய எளிமையான போதனை மூலமாகவும் வாழ்க்கை மூலமாகவும் அன்னை மரியாளை ஆன்மீக தாயாகவும் பரிந்து பேசுபவர்களாகவும் உணர்ந்து கொண்டு வாழ்பவர்கள்தான் இரட்சகர் சபை குருக்கள். இந்த சபையை தோற்றுவித்த புனித அல்போன்ஸ் மரிய லிகோரி அவருடைய நினைவை இன்று திருச்சபையோடு இணைந்து கொண்டாடி மகிழ்கிறோம். இத்தாலி நாட்டில் நோபில்ஸ் அருகிலுள்ள மரியனெல்லா என்னும் இடத்தில் 1696ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 27ஆம் நாளன்று பிறந்தார். 7 பிள்ளைகளுள் இவர்தான் மூத்த மகன். இளம் வயதிலேயே சட்டம் படித்து 8 வருடங்களாக வழக்கறிஞராக பணியாற்றுகிறார். 27 வயதில் குருவாக வேண்டும் என்ற அழைப்பை உணர்ந்து அனைத்து சொத்துக்களையும் விட்டுவிட்டு தந்தையின் எதிர்ப்புக்கு மத்தியிலும் குருத்துவ பயிற்சியை மேற்கொண்டு 1726 டிசம்பர் 21ஆம் நாளன்று குருவாக திருநிலைப்படுத்தப்படுகிறார். இவர் ஒடுக்கப்பட்டோர், வீதியோரங்களில் ஆதரவற்று வாழ்பவர்களை கண்டு மனம் உடைந்தவராய் அவர்களுக்காக தனது பணியை தொடங்குகிறார். செய்த பாவத்தை உணர்ந்து மனம் உருகி இறைவனிடம் மன்னிப்பை பெற்று இறைவன் அருளாலே புதிய மனிதனாக வாழ அனைவருக்கும் போதித்தார். அருட்சகோதரி மரிய செலஸ்தே இவரை சந்தித்து கடவுளின் வெளிப்பாட்டை சொன்னார். அதை ஏற்றுக்கொண்டு ரெடம்டரிஸ்ட், அதாவது உலக இரட்சகர் சபையை இவர் நிறுவுகிறார். எளிமையாய் இருந்த இவரை தகுதியில்லை என்று அவர் கூறினாலும் கடவுள் இவரை புனித ஆகத்தா தேயி கோட்டி மறை மாவட்டத்தின் ஆயராக உயர்த்தினார். நற்கருணையில் ஆழ்ந்த நம்பிக்கை கொண்டவராகவும் அன்னை மரியாள் மீது பற்று கொண்டவராகவும் வாழ்ந்து மக்களுக்கும் அதை அறிவித்தார். மேலும் அந்த காலத்தில் இருந்த தப்பறை கொள்கைகளுக்கு எதிராக, குறிப்பாக ஜான்சலி தப்பறை கொள்கைகள், அதாவது அடிக்கடி நற்கருணை உட்கொள்ளல் ஆகாது மற்றும் கடவுள் அருளும் மீட்பு அனைவருக்கும் பொதுவானது அல்ல என்பதாகும். இதற்கு எதிராக இவர் போராடினார். பல்வேறு நூல்களை எழுதுகிறார். மரியின் புகழ் மாலை, இரட்சண்ய பாதை, கிறிஸ்துவின் உண்மை மறைவாழ்வு போன்றவை அவற்றுள் புகழ்பெற்ற நூல்கள். இவர் 1787ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 1 நாளன்று தன் இன்னுயிரை இறைவனிடம் ஒப்படைத்தார். திருத்தந்தை 16ஆம் கிரகோரி 1839ஆம் ஆண்டு மே 26 அன்று இவரை புனிதராகவும், திருத்தந்தை 9ஆம் பத்திநாதர் 1871ஆம் ஆண்டு திருச்சபையின் மறை வல்லுநராகவும் அறிவித்தார்கள். நம் புனிதர் நற்கருணையின் மீது ஆழ்ந்த நம்பிக்கை கொண்டு வாழவும், அன்னை மரியாளை பற்றி கொண்டு வாழவும், உண்மைக்கு சான்று பகரவும் நம்மை அழைக்கின்றார். நம் புனிதர் ஆன்மீக வழிகாட்டிகள் மற்றும் அறநெறியாளர்களின் பாதுகாவலர்.